கந்தனும் கிறிஸ்டோபரும் மிக நெருங்கிய நண்பர்கள். கந்தனுக்கு நல்ல வேலை எதுவும் அமையவில்லை. அவனது குடும்பமே வறுமையில் வாடி தவித்தது. கிறிஸ்டோபர் கந்தனிடம், எங்கள் தேவாலயத்தில் ஒரு வேலை காலியாக உள்ளது. நான் சொன்னால் பாதிரியார் கட்டாயம் அந்த வேலையை உனக்கு தந்து விடுவார். உனக்கு வேறு ஒரு நல்ல வேலை கிடைக்கும் வரை இந்த வேலையில் சேர்ந்து கொள். உனக்கு எந்த ஒரு சிரமமும் இல்லாமல் நான் பார்த்து கொள்கின்றேன் என கிறிஸ்டோபர் கந்தனை அன்புடன் வற்புறுத்தினார். கந்தனுக்கும் தற்சமயம் இதை விட்டால் வேறு வழியில்லை என்பதால் அரை மனதுடன் ஒத்துக்கொண்டார். அன்றே கிறிஸ்டோபர் கந்தனை பாதிரியாரிடம் அழைத்துச் சென்று அறிமுகப்படுத்தி, இவர் என்னுடைய மிக நல்ல நெருங்கிய நண்பர். படிப்புக்கேற்ற வேலை கிடைக்கும் வரை இவர் நமது தேவாலயத்திலேயே பணியாற்றட்டுமே என கேட்க, பாதிரியாரும் தாராளமாய் வரட்டும், உன்னுடைய உயிர் நண்பன் எனும் பொழுது எனக்கு மேலும் மகிழ்ச்சிதான். ஆமாம், உன்னுடைய பெயர் என்ன தம்பி என கேட்க, கந்தன் ஒரு கணம் திகைத்துவிட்டு பின் என்னுடைய பெயர் பீட்டர் ஃபாதர் என கூறி சமாளித்தான். கந்தனும் மறுநாளே வேலையில் சேர்ந்தான். எல்லாம் சுமூகமாக போய்கொண்டிருக்கையில் ஒரு நாள் கந்தன் கோவில் திருவிழாவிற்கு சென்று விட்டதால் வேலைக்கு வரவில்லை. அடுத்த நாள் வேலைக்கு வந்த கந்தனிடம் பாதிரியார் மிக சாதாரணமாக, என்ன பீட்டர், இயேசுவை மறந்தனையோ என கேட்க, கந்தன் பதறிப்போய், சிவசிவா, இயேசுவை மறப்பேனோ ஃபாதர் என்றான். கந்தனின் வீட்டில் எல்லோருமே நல்லதோ கெட்டதோ, லாபமோ நஷ்டமோ, எது நடந்தாலும் சிவசிவா என்று சொல்லி பழகியவர்கள். என்னதான் மூடி மறைத்தாலும் சில விஷயங்கள் அதற்கான சூழல் வரும்பொழுது நம்மை அறியாமலேயே நம்மிடமிருந்து வெளிப்பட்டு விடுகிறது. அதுதான் கந்தனுக்கும் நடந்தது.